ஏன்னா நம்ம உச்சபட்ச தலைவரை தாக்கிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து ஈரான் ஒண்ணுமே இல்லாம ஆயிரும், அங்க பெரிய புரட்சி வெடிக்கும். இஸ்ரேல் வந்து ஒரு அக்கிரமக்கார அநியாயக்கார ஆட்சியாளர்களை கொண்டதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ட்ரம்புக்கு நான் வச்சதுதான் சட்டம், என்னை மீறி யாரும் இருக்கக்கூடாது, நான் இறங்கி அடிப்பேன் எவனும் கேட்கக்கூடாது அப்படின்ற நிலையில தான் ஒன்னொன்னையும் செய்யறார். சவுதி புலம்ப ஆரம்பிச்சுட்டான். இங்க இருந்து இஸ்ரேலை பாதுகாக்கக்கூடிய வேலையை தான் அமெரிக்கா செய்கிறதே தவிர இங்க ஒரு பாதுகாப்பும் இல்லை. நீ அவனுக்கு தலைவடத்தை கொடுத்த யுஏஇல இறங்கி ஈரான் தாக்குதல் நடத்துறான், பதில் தாக்குதல் நடத்த வேண்டிய அமெரிக்கா அங்கிருந்து காலி பண்ணிட்டு போறான். ஜெரால்ட் போல்ட்னு ஒரு போர்க்கப்பல், ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு போர்க்கப்பல், ஒரு போர்க்கப்பல் பற்றி எரியுது, இன்னொரு போர்க்கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில இப்போ 2 கப்பல்களும் இல்லாத நிலையை வந்து இன்று அமெரிக்கா சந்தித்திருக்கிறது. தொடர்ந்து 6 நாட்களாக ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதற்கு பதிலடியாக ஈரானும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை இந்த போர் இப்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அங்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் அலச இருக்கின்றோம். இதில் நம்ம ஈரானுடைய அந்த கொள்கை கோட்பாடுகள், அவங்களுடைய சித்தாந்தம், ஷியா சுன்னி பிரிவுகள், இதுக்குள்ளே நம்ம போகலை. எது நியாயம் எது அநியாயம் என்பதை புரிந்து கொள்வதற்காக அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் நம்ம எடுத்து சொல்ல வேண்டும். அதாவது சரியாக பார்த்தோம் என்று சொன்னால் பிப்ரவரி 28 அன்றைய தினம் வந்து ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் 2 கூட்டுப்படைகளும் சேர்ந்து ஒரு கடுமையான ஒரு தாக்குதலை ஈரான் மேலே தொடுக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு முன்பாக நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடக்கிறது. ஓமன் நாட்டு அரசுடைய முயற்சியால் ஜெனீவாவில் நடந்தது, ஓமனில் நடந்தது. ஒரு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் வரைக்கும் நடந்த ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது என்று ஓமன் ஆட்சியாளர்கள் பதிவு செய்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் தான் அதில் விருப்பமில்லை என்பதை ட்ரம்ப் வெளிப்படுத்திய பிறகு இந்த தாக்குதல் அரங்கேற்றப்பட்டது. அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்னு ஒரு பெயர் வைத்து இந்த தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க. அதில் இஸ்ரேலும் சேர்ந்து கொண்டு ஆப்ரேஷன் லயன் லேரர் அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த 2 பேரும் சேர்ந்து இந்த தாக்குதலை நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட இன்றைய தேதி வரைக்கும் 2000க்கும் மேற்பட்ட வான்வெளி தாக்குதல்களை அவங்க நடத்தியிருக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே முதல் நாள் தாக்குதல்லையே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்லக்கூடிய உச்சபட்ச தலைவராக இருந்த கொமேனி அவங்க அவர்களுடைய குடும்பத்தாரோடு சேர்த்து கொல்லப்படுறாங்க. இது மிகப்பெரிய அளவுக்குள்ள உலக நாடுகள் எல்லாம் கண்டிக்கிறாங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் கூட சொல்லும்போது எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, சர்வதேச சட்டங்களை வந்து அமெரிக்கா வந்து அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இதை நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி புட்டின் சொல்றாரு. சீன அதிபர் சொல்லும்போது ஈரானுடைய அந்த இறையாண்மை வந்து மதிக்கப்படணும், ஒரு நாட்டின் தலைவரை படுகொலை செய்வது ஒரு நாகரிகமான ஒரு உலகத்துக்கு அழகு இல்லை, இது ரொம்ப ஒரு அநியாயத்தை வந்து அமெரிக்கா அரங்கேற்றுகிறது என்று சொல்லி சீனாவும் கண்டிக்கக்கூடியதை பார்க்குறோம். இந்தியா தரப்பில் சொல்லும்போது 2த்துக்கும் நியூட்ரலான செய்திகளை சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கொமேனி அவருடைய தாக்குதலுக்கு பிறகுதான் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ்ன்னு சொல்லி நாங்கள் தாக்குதலை ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லி அமெரிக்காவுடைய தளங்கள் எங்கெல்லாம் இருக்குமோ, அதாவது இவங்க எப்படி அதை கொண்டு போகிறார்கள் என்று சொன்னால், இங்கே சங்கிகள் பேசும்போது கூட ஒரு இஸ்ரேல் தாக்குதலை அமெரிக்க தாக்குதலை நியாயப்படுத்திட்டு ஈரான் தாக்குதலை வந்து ஒரு தவறான ஒரு கோணத்தில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இப்போதே நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் வந்து ஒரு அக்கிரமக்கார அநியாயக்கார ஆட்சியாளர்களை கொண்டதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவன் கையில் எல்லா தொழில்நுட்பமும் இருக்கிறது. எல்லா தொழில்நுட்பமும் இருக்கின்ற போது தான் மருத்துவமனைகளை போய் தாக்குறான், ஈரானில் பள்ளிக்கூடங்களை தாக்குறான், நூற்றுக்கணக்கான பெண்கள் குழந்தைகள்லாம் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு குறிப்பிட்ட இலக்கு வைத்தே மருத்துவமனைகளும் பள்ளிக்கூடங்களையும் இஸ்ரேல் தாக்கி கொண்டிருக்கிறது. ஈரான் என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட அந்த போரின் காரணமாக பதிலடியே தராங்க. எப்படி தருகிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்கா தாக்குதல் நடத்துறான். கிட்டத்தட்ட 11,500 கிலோமீட்டர் தூரத்தில் அமெரிக்கா இருக்கு ஈரான்ல இருந்து. இஸ்ரேல் ஒரு 2,300 கிலோமீட்டர். இஸ்ரேலை நேரடியாக தாக்க முடியும், அமெரிக்காவை நேரடியாக தாக்க முடியாது. அந்த அளவுக்காக போய் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் ஈரான் கிட்ட இல்லை. அமெரிக்காவும் ஈரான் அப்படி தாக்கிட முடியாது. 11,500 கிலோமீட்டர் வந்து தாக்குற அளவுக்கு அமெரிக்காவிலே அந்த சிஸ்டம் கிடையாது. அமெரிக்கா என்ன பண்றான்னா 2 போர்க்கப்பல்களை கொண்டு வந்து ஈரானுக்கு பக்கத்தில் நிற்க வைக்கிறான். இது இல்லாமல் வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவுடைய போர் தளவாடங்களுக்காக சில பகுதிகளை அவன் நியமித்து வைத்திருக்கிறான். உதாரணத்துக்கு சவுதி அரேபியாவில், பஹ்ரைனில், ஜோர்டானில், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், துபாய், அபுதாபி, அந்த இடத்துல கத்தாரில், இப்படி பல இடங்களில் வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள், போர் கருவிகள், ஆயுதங்கள்,
போர் வீரர்கள் எல்லாத்தையும் அந்த நாட்டு மக்களை நாங்கள் பாதுகாக்க போறோம்னு ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லி அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் வளங்களை எல்லாம் கொள்ளையடிப்பதற்காக அமெரிக்கா அங்க ராணுவ தளவாடங்களை அமைத்து வைத்திருக்கிறார். அப்போ அந்த ராணுவ தளவாடங்களை குறிவைத்து ஒரே நாள்ல எல்லா ராணுவ தளவாடங்களையும் குறிவைத்து ஈரான் ஒரு தாக்குதலை நடத்துது. அதுதான் ஏன் இவங்க வளைகுடாவை தாக்குறாங்க, பொதுமக்களை எல்லாம் குறிவைக்கிற மாதிரி வருது. ஈரான் தாக்குதல் நடத்தும் போது அதை ஏர் டிஃபென்ஸ் பண்றாங்கல்ல, அந்த தாக்குதல் அந்த ஏவுகணைகள் வரும்போது அதை தடுக்க செய்ய அந்த முயற்சியில தான் அது கீழே விழுறதுல தான் சிலர் இறந்திருக்கிறாங்க என்ற செய்திகளை பார்க்குறோம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா உலகத்துக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தணும், எல்லா நாடுகள்லையும் நம்ம தாக்குதலை நடத்தும் போது நம்ம பக்கம் உள்ள விஷயத்தை மக்கள் காது கொடுத்து கேட்பாங்க, நமக்கான ஒரு நியாய குரல் கேட்கப்படும் உலகத்தில் என்ற ஒரு நிலையில தான் ஈரான் சில முடிவுகளை எடுத்து செய்கிற மாதிரி தெரிகிறது. எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அமெரிக்கா ரொம்ப எல்லை மீறி போகிறான். என்ன எதுக்காக தாக்குதல் நடத்தணும், என்ன காரணம் இருக்குது? அதாவது அணுசக்தி இருக்கிறது. இந்த அணுசக்தி சில நாடுகளில் வைத்திருக்கிறார்கள், இந்தியா பாகிஸ்தான் உட்பட சில நாடுகள் அணுசக்தி வச்சிருக்கிறாங்க, அது அமெரிக்கா வைத்திருக்கிறார்கள். இந்த அணு ஆயுதங்களை சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு மேலே வேற யாரும் அதை மேலே அதுக்கு பெருக்கிக் கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு சில முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. அதில் வடகொரியாலாம் ஆரம்பத்தில் இருந்தது, அதுலேருந்து வெளியே போய் தான் இப்போ அவன் அணுசக்தியை தயாரித்து வச்சிருக்கிறான். அதனால தான் அமெரிக்கா அங்கே போய் வாலாட்ட முடியலை. இங்கே ஈரான்ல ஏன் வாலாட்டுறாங்கன்னா, இவர்களும் அந்த அணுசக்தி உள்ள ஒரு நாடாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் நாளைக்கு நம்ம ஈரான் கிட்டையும் வாலாட்ட முடியாது, இங்க இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளுக்குள்ள போய் நம்ம ஆதிக்கம் செலுத்த முடியாது, ஒரு பெரும் சக்தியாக ஈரான் மாறிடும். ஈரான் மாறிவிட்டது என்று சொன்னால் சுற்றி இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் ஈரானுடைய உதவியை நாடிட்டாங்கன்னா நம்மளை எங்கிறது துரத்திடும். நிறைய இருக்கு அமெரிக்காவுடைய இந்த தாக்குதலுக்கு பின்னால நிறைய காரணங்களை நம்ம பட்டியல் போடலாம். இந்த அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரான் ஆரம்பத்தில் இருந்து அமெரிக்காவோட ஒப்பந்தம் செய்து ஒபாமா காலத்துல எல்லாம் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கான ஒரு ஒப்பந்தம் போட்டப்பட்டிருக்கு. இந்த அணுவை செறிவூட்டி அதுல இருந்து மின்சாரத்துக்கு செறிவூட்டி பயன்படுத்தலாம், மருத்துவத்திற்கு மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு அணுவை செறிவூட்டும் போது அதனால வரக்கூடியதை வைத்து மருந்துகள் தயாரிக்க முடியும், அதுல மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும், நாட்டுக்கு சில நல்லதெல்லாம் நடக்கும். அதற்காகத்தான் நாங்கள் அணுவை செறிவூட்டிட்டு இருக்கிறோம். இது இத்தனை பர்சன்டேஜுக்கு மேலே செறிவூட்டக்கூடாது என்ற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் செறிவூட்டு கொண்டு இருக்கிறோம். இது 15 வருஷம் ஒப்பந்தம் இருக்கிறது என்ற அடிப்படையில் ட்ரம்ப் ஆட்சியாளர் வந்தப்புறம் அந்த 15 வருஷம் ஒப்பந்தம் இருக்கக்கூடாது, அதை மாற்றணும், அணுவை செறிவூட்டவே கூடாது ஈரானு, அந்த அணு ஆயுதத்தை நோக்கி பயணமே செய்யக்கூடாது ஈரானு, அப்படியான ஒரு டெக்னாலஜி ஈரானுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு 3 பேச்சுவார்த்தைகள் ஓமனுடைய ஆட்சியாளர்களுடைய அந்த முயற்சியால் அந்த நடந்த அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஒரு சுமூகமாக போய் கொண்டிருக்கும் போது அமெரிக்காவுக்கு ஒரு நியாயம் நீதி நேர்மை தர்மம் எதுவுமே கிடையாது. அங்கே பேச்சுவார்த்தை நடக்குது, பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரல, அதற்கு முன்னாலேயே இங்கே ஒரு தாக்குதலை நடத்தி அந்த தாக்குதலை நடத்திட்டோம்னா அந்த முடிவெடுக்கக்கூடிய சுப்ரீம் லீடரை நம்ம கொன்னுட்டோம் சொன்னால் அதுக்கப்புறம் யார் முடிவெடுக்க போறா, அதுக்கப்புறம் அவங்க நமக்கு அடிபணிந்து விடுவார்கள் என்ற ஒரு குறுக்கு புத்தியில ஒரு திருட்டு புத்தியில தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கொண்டு ஈரானை தாக்குறாங்க. தாக்குனதுக்கு பிறகு அவங்க உச்சபட்ச தலைவர் இறந்து விட்ட பிறகு கூட அவங்க ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் உள்ள மக்கள், அவங்க ஒரு கொள்கை கோட்பாடு அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடுகளை வகுத்து வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த கோட்பாடுகளுக்காக தான் நாங்கள் நிற்போமே தவிர நான் உனக்கு அடிபணிந்து விட மாட்டோம், கொமேனி போனா என்ன நாங்கள் அடுத்த தலைவரை நாங்கள் நியமிப்போம், இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக இந்த நாட்டினுடைய அந்த சட்டத்திட்டங்களுக்காக உன்னை எதிர்த்து நிற்போம், ஏற்கனவே பொருளாதார தடை அப்படி நிறைய நெருக்கடிகளை சந்திச்சவங்க ஈரான். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அந்த நாடு முன்னேறி வருவதற்கான பெரும் தடைகளை அமெரிக்கா விதித்து வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் அவங்க அந்த பயணம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த அணு ஆயுதத்தின் பேரால அதை உற்பத்தி செய்யக்கூடாதுன்ற பேரால நடந்த ஒப்பந்தத்தில் எல்லா இடங்களையும் ஈரான் இறங்கி போயிருக்கிறாங்கன்றதெல்லாம் அந்த ஓமன் ஆட்சியாளர்கள் சொல்லக்கூடிய பதிவுகள்லாம் பார்க்க முடிகிறது. அவங்க சொன்னதுக்கெல்லாம் நீங்க அதை செய்யாதீங்க அது ஓகே, இதை செய்யாதீங்க இது ஓகே. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா நம்ம அணுவை செறிவூட்டதன் மூலமாக நம்ம நாட்டுக்கு தேவையான மின்சாரம் கிடைக்கிது, மருத்துவ உபகரணங்கள் மருத்துவ பொருட்கள் மருந்துகள் இதெல்லாம் நம்மளால தயாரிக்க முடியுது, இப்போதைக்கு நாட்டுடைய முன்னேற்றத்தை பார்ப்போம், பொருளாதார தடைகள்லாம் விலக்கப்பட்டா போதுன்ற மாதிரியான சிந்தனையின் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தையில சுமூகமான விஷயங்கள்ல எல்லாம் இறங்கி போறாங்க. இவன் என்ன பண்றான்னா அடிமட்டத்துக்கு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடணும், உங்ககிட்ட உள்ள ஆயுதத்தை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிடணும்னு அமெரிக்கா சொல்லும் போதுதான் இது ஒரு ரவுடித்தனம், இது ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ள ஒழுங்கு கிடையாது, இவன் ரவுடித்தனத்தை வெளிப்படுத்துறான்றது தான் அது கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருந்த அந்த பேச்சுவார்த்தைகள்ல தான் இந்த ரவுடித்தனத்தை நடைமுறைப்படுத்த முடியலன்னு உடனே தான் ஒரு பெரிய ஒரு உச்சகட்டத்தில் அந்த போருக்கு அமெரிக்கா களமிறங்கி
தாக்குதல் நடத்துவதற்கான அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ அமெரிக்கா என்ன நினைச்சானா, நம்ம உச்சபட்ச தலைவரை தாக்கிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து ஈரான் ஒண்ணுமே இல்லாம ஆயிரும், அங்க பெரிய புரட்சி வெடிக்கும், ஆட்சியாளர்கள் மக்கள் மாத்துவாங்க, இதுதான் காரணம்லாம் சொல்றான். அமெரிக்கா வந்து அணுசக்தி சொல்ற மாதிரி இன்னொரு காரணம் என்ன, அங்க வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்குது. இவர் என்னவோ நல்லவர் மாதிரியும் இவர் சர்வாதிகார தனம் இல்லாத மாதிரியும் வெனிசுலா உள்ள போய் அந்த அதிபரை கைது பண்ணிட்டு வர்றாரு. இவர் வேற நாட்டு உள்ள மூக்க நுழைச்சி அவன் வந்து பெட்ரோலை சீனாக்கு கொடுக்குறான்றதுக்காக வெனிசுலா அதிபரை தூக்கிட்டு வந்துட்டு இவர் பேசுறாரு, அங்க உள்ள மக்கள் எல்லாம் நசுக்கப்படுறாங்க, அங்க ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்குது, இப்ப நாங்க தாக்குதல் நடத்ததுக்கு அப்புறம் அங்க மக்கள் எல்லாம் நீங்க வெளியே வாங்க, உங்க ஆட்சி மாற்றத்துக்கு நீங்க தயாராக்கிங்கன்னு ஒரு அறிவிப்பு போட்டார் டொனால்ட் ட்ரம்ப். ஆனா அங்க இருந்த மக்கள் அந்த நாட்டுடைய நலனுக்காக தான் அவங்க நின்று கொண்ட மாதிரி தான் பெரிய அளவுக்கான போராட்டங்கள் அங்கே வெடிக்கல என்பதை நம்ம பார்க்க முடியுது. ஒரு பக்கம் அணுசக்தியை சொல்றாங்க, இன்னொரு பக்கம் நாட்டு மக்கள் கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்றாரு. அடுத்ததை எடுத்து பார்த்தோம்னா சீனாக்காரன் ஈரானோட வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளங்களை கொண்டுட்டு போறான். இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தலைவலியாவே இருக்கு. எல்லா நாடுகளையும் ஒடுக்கிட்டு இவன் மட்டும் மேல இருக்கணும்னு நினைக்கும் போது சீனா நல்லா வளர்ந்துட்டு வரானா, அப்ப இங்க இருந்து சீனாவுக்கு போகக்கூடியது தடைப்படணும் என்பதற்காகவும் ட்ரம்புக்கு நான் வச்சதுதான் சட்டம், என்னை மீறி யாரும் இருக்கக்கூடாது, நான் இறங்கி அடிப்பேன் எவனும் கேட்கக்கூடாது அப்படின்ற நிலையில தான் ஒன்னொன்னையும் செய்யறாரு. இப்போ ஸ்பெயின்ல போய் கேட்கிறார், நான் வந்து உங்க இடத்துல இறங்கி ஈரானை தாக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு. ஸ்பெயின் மறுத்துட்டான். நீ என்னன்னா சொல்லிட்டு போ, நீ உறவை முறிய எதனா பண்ணு, இங்க இருந்து அங்க அடிக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அவன் திரும்ப இங்க அடிப்பான், அவன் அடிக்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்குன்றதை பார்த்து ஸ்பெயின் மறுத்திருக்கக்கூடிய. இதைத்தான் வளைகுடா நாடுகள் செய்யணும். நீங்க உங்க நாட்டு பாதுகாப்புக்காக அமெரிக்க ராணுவத்தை உள்ள அனுப்பி இருக்கிறான்னா நீங்க அதுல உறுதியா இருக்கணும்ல. இங்க இருந்து நீ ஈரான் அடிக்க கூடாது, இங்க இருந்து வேற நாடுகள் அடிக்க கூடாது, ஏன் நாட்டுக்கு ஏதாவது பாதிப்புனாதான் நீ எனக்கு இங்க இருந்து பாதுகாப்பு தரணுமே தவிர இல்லைன்னா நீ தூக்கிட்டு கிளம்புன்னு சொல்லணும்ல. இப்ப என்ன, சவுதி புலம்ப ஆரம்பிச்சுட்டான். இங்க இருந்து இஸ்ரேலை பாதுகாக்கக்கூடிய வேலையை தான் அமெரிக்கா செய்கிறதே தவிர இங்க ஒரு பாதுகாப்பும் இல்ல. நீ அவனுக்கு தளவாடத்தை கொடுத்த. யுஏஇல இறங்கி ஈரான் தாக்குதல் நடத்துறான், பதில் தாக்குதல் நடத்த வேண்டிய அமெரிக்கா அங்கிருந்து காலி பண்ணிட்டு போறான். இஸ்ரேல் கூட சேர்ந்து அமெரிக்கா கை கோத்து தான் தாக்குதல் நடத்துது, அங்க அமெரிக்கர்கள் கொல்லப்படுறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கிறாரு, எப்படியா தப்பிச்சு போயிருங்க. எப்படி தப்பிக்க முடியும்? தப்பிச்சு போனா அவர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகள் அரசு தான் செஞ்சு தரணும், இஸ்ரேலும் செஞ்சு தரல, அமெரிக்காவும் கை விரிச்சிட்டான். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா அதிபர் சொல்றாரு, நீங்களே எப்படியா தப்பிச்சு போயிருங்க அப்படி. அதாவது இவர் என்ன நினைச்சாருன்னா, நம்ம ஈரானை தாக்கிட்டோம்னா நம்ம கை ஓங்கிரும் நினைச்சாரு. பெரிய கை சேதத்தை இன்று அமெரிக்கா சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை ஈரான் அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஈரான் பெரிய வலிமையான நாடுலாம் நம்ம சொல்ல வரல, ஓரளவுக்கு அவங்க கிட்ட உள்ள அந்த தொழில்நுட்பத்தை வைத்து சீனால இருந்து ரஷ்யால இருந்து ஏதோ ஒரு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மிசைல்ஸை வைத்து சின்ன சின்ன ஆயுதங்களை வைத்து அந்த தாக்குதலை கூட மிகப்பெரிய வல்லரசு என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் தாக்கு பிடிக்க முடியல. 2 போர்க்கப்பலை கொண்டு போய் நிக்க வச்சான். ஒரு போர்க்கப்பலை அடிச்ச உடனே இப்ப 2 போர்க்கப்பல் காணாம போயிருச்சு. ஜெரால்ட் போல்ட்னு ஒரு போர்க்கப்பல், ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு போர்க்கப்பல். ஒரு போர்க்கப்பல் பற்றி எரியுது, இன்னொரு போர்க்கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில இப்போ 2 கப்பல்களும் இல்லாத நிலையை வந்து இன்று அமெரிக்கா சந்தித்திருக்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் இருந்த தளவாடம் கத்தார்லாம் சரியான அடி, குறி வைத்து இலக்கு வைத்து சீனாவுடைய அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேவையான இடங்கள்ல இந்த ராணுவ தளவாடங்கள்ல மட்டும் குறி வைத்து மொத்தமாக பல்லாயிரம் கோடிகள் அளிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு தாக்குதலை ஈரான் தன்னிடத்தில் உள்ள சின்ன சின்ன ஏவுகணைகளை வைத்து தாக்கியிருக்கு. இன்னும் அடுத்ததெல்லாம் சூப்பர் சோனிக்னு சொல்லி சில ஏவுகணைகள்லாம் வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா சொல்றான் 2 வாரம் தொடரும் 3 வாரம் தொடரும். அமெரிக்கா தான் ஆரம்பித்தது, ஆனா இதை முடிக்கிறதுக்கான நிலை அமெரிக்கா கையில கிடையாது. அவன் செஞ்ச இந்த அநியாயத்திற்கு அக்கிரமத்திற்கு சரியான பதிலடி தருவோம் என்று ஒரு சின்ன நாடு மிகப்பெரிய வல்லரசு என்று உலகத்துல நான் தானே பெரிய ரவுடி என்று சொல்லி கொண்டிருந்த அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் மிரட்டக்கூடிய அளவிற்கான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஹுர்முஸ் நீர் சந்தின்னு ஒரு இடம் ஒன்று இருக்கு. அது ஈரானுக்கு பக்கத்துல நிறைய எண்ணெய் போக்குவரத்து எல்லாமே அந்த பக்கம் தான் நடக்கும். அந்த பகுதியில வந்து ஈரான் என்ன பண்றாங்கன்னா, அந்த பகுதியில் யாரும் போகக்கூடாது, போனீங்கன்னா உங்களை தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை செய்யறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு, அதெல்லாம் நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே எல்லா கப்பலும் போன உடனே ஒரு 2 கப்பலை தாக்கின உடனே இப்ப எல்லா கப்பலும் நிறுத்திட்டாங்க. அமெரிக்கா வாயில தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறானே தவிர இங்கிருந்து ஈரான் அதற்கான செட்டப்லாம் பண்ணி அதை கன்னி வெடி மாதிரி நீர்ல செட் பண்ணி வைத்து சின்ன சின்ன அந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல் மாதிரியான செட்டிங்ல வைத்து பெரிய கப்பல்களை தாக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து ஈரான் செய்யறதுனால மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து இன்னைக்கு உலகமே சந்திக்க போகிறது.
உலகம் இல்லை, ஐரோப்பிய நாடுகளும் சந்திக்க போகிறது. ஐரோப்பிய நாடுகளுடைய எரிசக்தி அந்த பகுதியாக தான் போகணும். மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஐரோப்பிய நாடுகள் சந்திக்கும். அங்கே வந்து மின்சார உற்பத்தி பாதிக்கப்படும், கச்சா எண்ணெயுடைய விலை உயரும், உலகம் முழுக்க பெட்ரோலுடைய தட்டுப்பாடு ஏற்படுன்ற மாதிரியான ஒரு நிலையைத்தான் அமெரிக்கா நிர்ணயம் பண்ணி போயிட்டு இருக்கிறான். அப்போ தேவையில்லாம நம்ம கையில ஆற்றல் இருக்கு, நம்ம கையில அதிகாரம் இருக்கு, நம்ம தான் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு வல்லரசா இருக்குன்றது திமிருல, நம்மளை யாரும் எதுவும் கேட்க முடியாதுன்ற இந்த கொழுப்புல போய் ஈரானை வந்து ஒரு நாட்டுடைய அதிபரை தாக்கலாமா? என்ன போரா நடந்துட்டு இருந்துச்சு, போர் கூட அறிவிப்பு செய்யலை. ஒரு இடத்துல ஒரு நாட்டுக்கும் சுமூகமான பேச்சுவார்த்தை நடக்குது, இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரல, டிக்ளேர் பண்ணல, அதற்கு முன்னாலே போய் ஒரு எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமம், எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் இது. ஏன் இதை நம்ம கண்டிக்கிறோம் என்று சொன்னார், இதை ஈரானுடைய அந்த கொள்கைகள்ல போய் நம்ம பேசல. இந்த நடக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது ஒரு பெரிய அநியாயம், பெரிய அக்கிரமத்தை அமெரிக்கா நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அதற்கு வளைகுடா நாடுகள் தெரிந்தோ தெரியாமலோ அதுக்கு சப்போர்ட்டா நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்ப இதை எதிர்த்து எங்க நாட்டினுடைய அந்த விஷயங்களை நீ தலையிடுற, என்ன அடிமைப்படுத்துறன்னு நினைக்கிறேன் ஒரு எதிர்த்து நின்று அடிக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் ஈரான் இதுல செய்கிறார்களே தவிர அதில் தான் நம்ம பாராட்ட வேண்டும், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை தான் இந்த நேரங்களில் நம்ம வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது என்பதை குறிப்பிடத்தான் இந்த செய்தி வாயிலாக இதை நம்ம எடுத்து சொன்னோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.